இப்போது ஒரு வசனத்தை வாசிப்போம். பைபிளை கொண்டு வந்தவங்களாம் எடுத்துங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாதாக. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவை பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு எதற்காக சொல்றாரு? நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன். ஜீவன் என்னது? லைஃப், வாழ்க்கை, உயிர், ஜீவன். ஜீவன் உண்டாகுவதற்காக தான் நான் வந்தேன்னு சொல்றேன். அப்போ ஜீவன் உண்டாகணும்னா அதுக்கு முன்னாடி என்ன இல்லைங்க? என்ன இல்லை? ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லாதது, ஜீவனை மரித்து போனது, செத்து போனது, தொடர்பு இல்லாதது. செத்து போனதை, மரித்து போனதை நான் உயிர்ப்பிக்க வந்தேன். அப்போ ஆண்டவர் ஜீவனை கொடுக்க வந்தார். அது மட்டுமல்ல, அந்த ஜீவன் எப்படி வரணுமா? பரிபூர்ணம். எப்படி வரணுமா? பரிபூர்ணம், abundant லைஃப். அதாவது இப்போ ஒரு சின்ன டம்ளர் இருக்கு, இல்லை ஒரு பெரிய ஒரு வாட்டர் பாட்டில், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்கு. நீங்கள் 4 சொட்டு தண்ணி போடுறீங்க. இப்போ யாராவது கேட்குறாங்க, அந்த பாட்டிலில் தண்ணி இருக்குதா? என்ன இருக்குது? இருக்கா? தண்ணி இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனால் ஃபுல்லாக இருக்காது. ஃபுல்லாக இல்லை. ஆண்டவர் ஜீவன் கொடுக்குறது மட்டும் இல்லை, அந்த ஜீவன் பரிபூர்ணமான ஜீவனாக இருக்கும். அது ஃபுல்னஸ் லைஃப், ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப், அபண்டன்ட் லைஃப், பரிபூர்ணமான ஜீவனாக ஆண்டவரை மாற்றுகிறார். முதல்ல ஜீவனை கொடுக்குறாரு, அப்புறம் அதை எப்படி மாற்றுறாரு? பரிபூர்ண ஜீவனாக மாற்றுறார். பரிபூர்ணமான அபண்டன்ட் லைஃபாக ஆண்டவர் மாற்ற. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? முதலாவது, இந்த மரித்த நிலையிலேருந்து உயிர் கொடுக்குறாருன்னு சொல்கிறோம்னா அது எப்படி உயிர் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு வசனத்தை வாசித்து நம்ம அதை பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4:4. ஒரு நிமிஷமா கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டோம். 2 கொரிந்தியர் பக்கம் நம்பர் சொல்லுங்க. 447. சாரி, 247. 247. 2 கொரிந்தியர் 4:4. வாசிங்கம்மா. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிக்கலாம் ஏன் பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கிறான். சரி, நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் ஆண்டவரை அறியாத ஒவ்வொருத்தருமே, நான் இப்போ சொல்லக்கூடிய வார்த்தையை நான் கவனித்து தான் சொல்கிறேன். நான் நல்லா கவனித்து தான் சொல்கிறேன். ஆண்டவரை, மெய்யான தேவனை அறிந்து கொள்ளாத எவருமே மரித்த நிலையில் இருக்கிறாங்க. அது எப்படி மரித்த நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். மரித்த நிலைன்னா அவங்களுக்கு நல்லா சாப்பிட்டுருப்பாங்க, நல்லா வேலைக்கு போவாங்க. அப்புறம் எப்படி மரித்தனா தேவனோட தொடர்பு இருக்காது. அவங்களுக்கு என்ன இருக்காது? அவங்களுக்கும் மெய்யான கடவுளுக்கும் ஆண்டவருக்கும் அவங்களுக்கு தொடர்பு இல்லாத நிலை. அது யாராக வேணா இருக்கலாம். அது கிறிஸ்தவராக இருக்கலாம், அவர் வேறு எந்த மார்க்கத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும், யாருக்கு கடவுளோட துணை இல்லையோ, கடவுளோட எந்த விதமான தொடர்பு இல்லையோ, அவர்கள் மரித்த நிலையில் இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க சர்ச்சுக்கே போகிறவங்களா இருக்கலாம், ஒருவேளை ஞானஸ்தானம் கூட அவங்க எடுத்துக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லைன்னா அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க? மரித்த நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போது ஒருவன் பிழைக்கணும்னா, ஜீவன் வரணும்னா, ஒரு மனுஷனுக்கு ஜீவன் உண்டாகணும்னா அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை அறிந்து கொள்ளணும், மனம் திரும்புதலை அறிந்து கொள்ளணும். நான் அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்கிறேன். சரிங்களா? சில காரியத்தை கதைகளின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். தேவனுடைய மனசு எப்படி இருக்குங்கிறதுக்காக சொல்லவார். ஒரு அப்பா இருக்கிறார், அவருக்கு 10 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைங்க. அவர் சொல்கிறாரு, அப்பா தம்பிங்களா, ரோட்டில் விளையாடக்கூடாது. என்ன விளையாடக்கூடாது? ரோட்டில் விளையாடக்கூடாது. எங்கே விளையாடணும்? வீட்டு வாசலில் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்பா அவர் காரில் தான் போகிறாரு, போயிட்டார். சாயங்காலம் மாலையில் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறார். ரிட்டர்ன் ஆகிற வேலையில் அவர் அந்த காரில் வர்றாரு. அவங்க ஸ்ட்ரீட் வழியாக வந்துட்டு இருக்கிறார், காரில் வர்றாரு. ஆனால் திடீர்னு பார்க்கும்போது பிரேக் பிடிக்கல, காரில் பிரேக் பிடிக்கல. பார்த்தீங்கன்னா அவங்களோட 9 பிள்ளைங்க
ரோட்டில் விளையாண்டுட்டு இருக்கிறான். ஒரே ஒரு பையன் மட்டும் அதுக்கு பக்கத்தில் லெஃப்டில் வந்து அவங்க வீட்டு வாசலில் விளையாடுறான். அவரை தூரத்துலேயே பார்த்துட்டாரு, அழுத்துறாரு, ஹார்ன் அடிக்கிறாரு. அந்த பசங்க அந்த விளையாட்டு மும்மரத்தில் அதை கவனிக்கலை. பிரேக்கை எழுதி பார்க்குறாரு, வண்டி என்ன செய்யலை, நிற்கலை. இன்னும் ஒரு சில வினாடிகள் தான். அவர் ஒன்றுமே செய்யலைன்னா அந்த வண்டி என்ன செஞ்சிடும், அந்த 9 பிள்ளைங்க மேலே என்ன செஞ்சிடும், ஏறிடும், போயிடும். பிள்ளைங்க மறிச்சிடுவாங்க, அடிபட்டுருவாங்க, காயப்பட்டுருவாங்க, மறித்த நல்ல ஒரு பெரிய பிரச்சனை உண்டாயிடும். இல்லை அந்த ஸ்டேரிங் அப்படி லெஃப்டாக திருப்புறாருன்னு வச்சுங்க, வீட்டு வாசலில் விளையாண்ட ஒரு பையன் மேலே அந்த வண்டி என்ன செஞ்சிடும், ஏறிடும். இப்போ அந்த ஒரு தகப்பன் 9 பிள்ளை மேலே வண்டியை விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கொஞ்சமாக லெஃப்ட்டு திருப்புவார்னு நினைக்கிறீங்களா? வேணுமா என்ன செய்வார் நினைக்கிறீங்க? லெஃப்டில் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? பெரும்பாலும் நம்ம அப்படியே நினைக்கிறோம். கரெக்டு தான், அதான் ஒரு தகப்பனுடைய எண்ணம். ஏன்னா 9 பிள்ளைங்க சாக கொடுக்குறதுக்கு எந்த தகப்பனும் நினைக்க மாட்டான், விரும்ப மாட்டான். ரொம்ப மனசை கல்லாக்கிட்டு வேற வழியே இல்லாமல் தான் அவன் என்ன செய்வான், அவன் ஸ்டேரிங்கை லெஃப்டில் திருப்போம். ஆனால் அந்த ஸ்டோரியில் கவனித்து பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சது 9 பிள்ளைகளா, அந்த ஒரு பிள்ளையா? 9 பிள்ளைங்க தப்பு பண்ணாங்க. ஆனால் தண்டனையை பெற்றுக்கொண்டு யாரு? தப்பே செய்யாத அந்த ஒரு பிள்ளை. அதே மாதிரி தான் அந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே மனுஷனாக பிறந்த எல்லாருமே பிறக்கும் போதே பாவிகள் தான் பிறகு. எல்லாரும் பாவம் செஞ்சுக்கிறோம். இந்த பாவத்துக்கான தண்டனை உண்டானா கண்டிப்பாக தண்டனை உண்டு. நான் கேட்டேன், நான் பல இடங்களில் கிராமங்கள்லாம் போய் கேட்பேன், வயசானவங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கேட்பேன், மனுஷன் செய்கிற பாவத்துக்கு தண்டனை உண்டா, என்ன நினைக்கிறீங்க? கட்டாயம் தண்டனை உண்டுன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அவங்க எந்த மார்க்கத்தை சேர்ந்தவங்களா தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதன் செய்கிற பாவத்துக்கு என்ன உண்டு, தண்டனை உண்டுன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அந்த தண்டனையிலேருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு, ஏன்னா கடவுள் வந்து எல்லாரையும் நம்மளை படைச்சிருக்காருல்ல, யாரையுமே அவர் அழிப்பதற்கு, நரகத்தில் போடுறதுக்கு ஆண்டவர் விருப்பமே படலை. எல்லா மனிதருமே தன்னோடு கூட இருக்கும் தான் விரும்புகிறார். அதனால் தீமோத்தேயுல வசனம் சொல்லுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடைய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும், எல்லாரும் என் பிள்ளைகளை என் கூடவே இருக்கணும். இதுதான் கடவுளுடைய சித்தம், அவருடைய விருப்பம். எல்லாருக்கும் அவர் அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் 9 பிள்ளைகளை சாகிறதுக்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அந்த அப்பாவுக்கு விருப்பம் இல்லாத போல இந்த உலகத்தில் இருக்க நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சோம். நம்மை அவர் நரகத்துக்கு போட விருப்பம் இல்லாததுனால அவர் என்ன செஞ்சார், தன்னோட ஒரே மகனான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் நம்ம செஞ்ச எல்லா விதமான பாவத்துக்கான தண்டனையை இயேசுவின் மேலே வைத்தார். இயேசு அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்ம செஞ்ச எல்லா பாவத்துக்கான ஒரு தண்டனையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். இப்போ நம்ம ஒரு கேள்வி வரணும், உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். நான் செஞ்சது பாவம் இப்போ 2025, இயேசு மரிச்சது எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் எப்படி நான் இன்னைக்கு செய்கிற பாவத்துக்கு அவர் என்னைக்கோ ஒரு நாள் எப்படி அவர் தண்டனை அனுபவிக்க முடியும்? நம்முடைய அறிவு குறைவு உள்ளது என்பதை புரிந்து கொள்ளும். சில சயின்ஸில் சில டைம் சம்மந்தப்பட்ட காரியத்தை நீங்கள் படிச்சுருந்தா உங்களுக்கு புரியும். மனிதர்களுக்கு தான் டைமுக்குள்ளே இருக்கிறாங்க, ஆண்டவர் டைமுக்குள்ளே என்ன இல்லை, டைமுக்கு வெளியே இருக்கிறார். ஆண்டவர் எப்படி இருக்காரு? டைமுக்கு வெளியே இருக்காரு. நம்ம தான் டைமுக்குள்ளே இருக்கிறோம். ஆண்டவருக்கு நேற்றுக்கு இன்னைக்கு ஒன்று கிடையாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் எப்படி இருக்காரு? அவர் மாறாதவராக இருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு செய்கிற பாவத்தை அவர் இன்னைக்கே சிலுவையில் அடிக்கப்படுற மாதிரி தான். அவர் டைமுக்கு அவுட் சைட் த டைம் இருக்கார். அவர் வெளியே ஆண்டவருக்கு எந்த விதமான டைம் பாதிப்பு நமக்கு தான். ஐயோ கால் நேரம் ஆச்சு, இது இத்தனை மணி சாப்பிடணும், நம்ம எல்லாமே நம்ம டைமுக்குள்ளே இருக்கிறோம். மனிதர்கள் டைமுக்குள்ளே இருக்கிறாங்க, இந்த உலகம் டைமுக்குள்ளே இருக்குது. ஆண்டவர் எங்கே இல்லை? டைமுக்குள்ளே இல்லை. அப்போ அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது அன்றைக்கு அடிக்கப்பட்டது, என்றைக்கோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்டது, உலகத்தோட்டத்துக்கு முன்னாடியே அடிக்கப்பட்டது போல இருந்தாலும் கூட அந்த பாவம் எல்லாம் என்ன செய்யுது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவத்தையும் அவருடைய சிலுவையில் நமக்கு பாவத்துக்கான தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்டதுனால தான் அவர் என்ன சொல்றாரு? நான் என் ஜீவனை நான் கொடுக்குறேன், உங்களுக்கு என் ஜீவனை நினைக்கிறேன் கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் யோவான் 10:10 வாசியும். திருடன் திருடவும் கொல்லவும் வரான். சரி, ஜீவன் உண்டாயிருக்க, நம்ம ரட்சிக்கப்படுறது, ஆண்டவர் அறிந்து கொள்றது, மனம் திரும்புது, இதுதான் ஜீவன். இந்த ஜீவனை இது எப்படி நடக்கும்னா, நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம், ஆண்டவரே நம்ம ரட்சிக்கப்படணும். நம்ம ரட்சிக்கப்படுறதுனா வேற ஒன்றுமே இல்லைங்க, ஏதோ புது வார்த்தை நினைக்காதீங்க, அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை.
இந்த ரட்சிக்கப்படுறதுக்கு இணையான தமிழ் வார்த்தை என்னன்னா காப்பாற்றப்படுதல். என்னது ரட்சிக்கப்படுறதுன்னு என்ன அர்த்தம்? காப்பாற்றப்படுவது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, ரட்சிக்கப்பட்டாங்க அப்படியே வார்த்தை சொல்கிறோம்ல, ரட்சிப்புனா வேறு ஏதோ வார்த்தை இல்லை. இட் இஸ் ஆங்கிலத்தில் சேவ் அப்படின்னு, சேவ்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் வார்த்தை என்னது? காப்பாற்றப்படுதல். எதுலேருந்து காப்பாற்றப்படுதல்? நரகத்திலேருந்து நம்மை ஆண்டவர் காப்பாற்றினார். நாம் செஞ்ச எல்லா ஒரு தப்பு ஒரு பாவம் செஞ்சாலும் பாவத்தின் சம்பளம் மரணம், தண்டனை தான், நரகம் தான். அந்த நரகத்திற்கு அவருடைய உண்டாக்கின மனுக்குலத்தில் மனிதர்களை எவருமே அந்த நரகத்தில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த எல்லா தண்டனையும் அவர் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்தார், ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன் எப்போ வந்துச்சு? ஒரு சொடக்கு போடுற நேரத்தை நம்ம மனம் திரும்பி, இயேசுவே என் பாவத்தை நான் பாவின்னு உணர்றேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு பதிலாக நீங்கள் தண்டனை அனுபவிச்சு நம்புகிறேன், என்னை உங்கள் பிள்ளையாக மாற்றுங்கன்னு சொல்கிற அடுத்த நொடி, இதுக்கு ஏதோ ப்ராசஸ் கிடையாது, இது ஏதோ நீங்கள் கிறிஸ்தவராக மாறணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த வார்த்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்னு கிடையாது. எந்த சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே கிடையாது. நம்முடைய மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்ட அடுத்த நொடி நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நாம் ஜீவனை பெறுகிறோம். மனதில் ஒரு சின்ன நம்ம மனதில் ஒரு டிட்டர்மினேஷன், நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், நம்ம ஒரு சாய்ஸ். நான் இயேசுவை நம்புகிறேன், இயேசு எனக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்று நம்புகிறேன் என்கிற இருதயத்தில், நீங்கள் மற்றவர்களிடத்தை கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் இதயத்தில் விசுவாசிச்சு உங்கள் வாயில் அறிக்கையிடுகிற அதே வேளையில் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்குறார், லைஃப் கொடுக்குறார், ஜீவனை கொடுக்குறார். இப்போ இந்த ஜீவன் பத்தாது, என்ன வேணும்? பரிபூர்ண ஜீவன் வேணும். ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா எத்தனை ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வாழுகிற வாழ்க்கைக்கும் பைபிளுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு லைஃப் இருக்குது, என்ன இல்லை? அபண்டன்ட் லைஃப், ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப் இல்லை, பரிபூர்ண ஜீவன் இல்லை. இந்த பரிபூர்ண ஜீவன்னா என்னென்னா, முதல்ல ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், அதுக்கப்புறம் பைபிளுக்குள்ளே போயிடும். இப்போ ஒருத்தர் ரொம்ப ஆபத்தான கண்டிஷனில் ஐசியூவில் போயிட்டாங்க, செத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஐசியூவில் பயங்கரமான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 நாள் 4 நாள் கோமாவில் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன செஞ்சிடறாங்க, அப்படி கண் கை காலெலாம் அப்படி அசைச்சு முழிச்சு பார்த்து நான் இப்போ எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேஜில் என்ன நினைச்சிடறாங்க, உயிர் வந்துடுது. இப்போ அவங்களுக்கு சலைன் ஏறிட்டு இருக்குது, மாத்திரை கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா? உயிரோடு இருக்காரா? மாத்திரை ஓடுது, மருந்து ஓடுது, ஒரு வாரம் ஆகுது, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுறாரு, அது வரைக்கும் வேகமாக போனவர் இருந்தால் மெதுவாக நடக்கிறாரு, சாப்பிட்றாரு. கொஞ்சம் வேலை செஞ்சாலும் அவருக்கு டயர்டாகிடுது, கொஞ்சம் உடனே ரொம்ப சாப்பிட முடியல, நல்லா வேலை செய்ய முடியல. ஆனால் சாப்பிட்றாரு, ஏதோ மருந்து போடுறாரு, வாழ்கிறாரு, ஒரு ஆளாக உயிரோடு இருக்கார், அவ்வளோதான். இவருக்கு உயிர் இருக்கா? இவருக்கு ஜீவன் இருக்கா? ஜீவன் இருக்குது. ஆனால் பரிபூர்ண ஜீவன் என்ன தெரியுமா? ஒரு வாலிப பையன், ஒரு பையன் 90 நிமிஷம் ஃபுட்பால் விளையாட பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எத்தனை நிமிஷம்னா 90 நிமிஷம் நடக்கும். ஒரு கேமுக்கு 90 நிமிஷம் ஓடுறான், ஓடி அந்த ஃபுட்பால் விளையாடுறான். அவனுக்குள்ளேயும் ஜீவன் இருக்குது, இவருக்குள்ளேயும் ஜீவன் இருக்குது, அந்த பையனுக்குள்ளேயும் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. 2 பேருக்குமே உயிரோடு இருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு இருக்கிற ஜீவன் ஏதோ சொற்ப ஜீவன், கொஞ்சோண்டு ஏதோ சொட்டு அங்கே வடிகிற மாதிரி. அந்த பையனுக்கு இருக்கிறதுமா ஃபுல் ஆஃப் அபண்டன்ட் லைஃப், ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப், ஒரு பரிபூர்ண ஜீவன். என்ன ஒரு ஸ்ட்ரென்த்தா 90 நிமிஷம் ஓடிக்கிட்டே இருக்கிறான். அப்போது நம்முடைய லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த கோமா ஸ்டேஜிலிருந்து இந்த சலை நேர ஸ்டேஜுக்கு இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையானால் வாரம் ஃபுல்லாக சண்டை, வாரம் ஃபுல்லாக பிரச்சனை, வாரம் ஃபுல்லாக கண்ணீர், வாரம் ஃபுல்லாக தவறான காரியத்தை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமையானால் ஏசப்பா சோத்திர ஏசப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான்ப்பா நம்ம நிம்மதி வருது. மற்ற நாள்லாம் என்ன இல்லை நிம்மதி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் எனக்கு சந்தோஷம்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் கரெக்டாக தப்பா? ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாங்க, சரியா தப்பா? நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், சொல்லிட்டா எதுக்கு வம்பு? நான் ஒன்று சொன்னால் நீங்கள் இன்னொன்று சொல்லுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாங்க. சர்ச்சுக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பாட்டு பாடுறது சந்தோஷம், ஏதோ அதான் அன்றைக்கி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா தவறா? சரியா தவறா? இத்தனை பேர் இருக்கிறீங்களா நீங்கள், உங்களுக்கு பரிபூர்ண ஜீவன் இருக்கா? உங்களுக்கு பேச மாட்டீங்களா? சரியா தவறா? தவறா? சர்ச்சுக்கு வந்தால் சர்ச்சுக்கு போனால் சந்தோஷப்படுறது தவறுன்றீங்க, அப்படியா? ஒரு நாள் மட்டும் இல்லைங்க,
நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோமா? வாரத்தில் 7 நாளும் சந்தோஷமாக இருக்கிறது தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் பாவம் சர்ச், நீங்கள் நான் இன்னைக்கு சர்ச்சுன்னு பார்க்குறேன் அப்படிம்பாங்க. சர்ச்சில் போய் சொல்லிட்டேம்பாங்க. ஏன் வெளியில் போய் சொல்லலாமா? இதுங்க நான் இன்னைக்கு பார்க்குறேன், நீ ஃபாஸ்டிங், அதனால இல்லாட்டி நான் நடக்கிறதே வேற இருப்பாங்க. இப்போ ஃபாஸ்டிங் இல்லைன்னா என்ன வேணும் செய்யலாமா? ஆண்டவர் 7 நாள் 24 மணி நேரமும் ஆண்டவர் நம்மளை சந்தோஷமாக இருக்க ஆண்டவர் அழைச்சிருக்கார். சந்தோஷமாக இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமான. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப், ஒரு அபண்டன்ட் லைஃப், ஒரு பரிபூர்ண ஜீவன் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அமெரிக்காவில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அமெரிக்காவில் மொத்தம் இந்த ஜீவனுக்கும் பரிபூர்ண ஜீவனுக்கு தான் வித்தியாசம் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஜீவனுக்கும் பரிபூர்ண ஜீவனுக்குள்ள வித்தியாசம் சொல்லிட்டு இருக்கிறேன். அமெரிக்காவில் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களாம். அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கொஞ்ச காலம் பார்த்தா நல்லா ஆன மாதிரி தெரியுமா, ஆனால் டவுட் இருக்கும், நல்லா ஆகிட்டா நல்லா இல்லையான்னு தெரியாது. நல்லா இல்லாத ஆளை வெளியே அனுப்பிச்சா என்ன ஆகும்? ப்ராப்ளம் தான் ஆகும். நல்லா இருக்க ஆளை உள்ளே வச்சுருந்தாலும் மற்றவங்களால அவனுக்கு ப்ராப்ளம் வரும். அப்போது செக் பண்ணுவாங்களாம், இவன் நல்லா ஆயிடுச்சா, மனநலம் சரியாயிடுச்சா சரியாகலான்னு செக் பண்ணுறதுக்கு நினச்சிவாங்களாம். அந்த மனிதனை ஒரு ரூமுக்குள்ளே அனுப்புவாங்களாம். அந்த ரூமில் ஒரு டேப் இருக்குமா, டேப்பு, அந்த டேப்பில் தண்ணி வரும், ஒரு மாப்பு கையில் கொடுத்துருவாங்களாம். டேப்பை திருகி விட்டுட்டு மாப் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்களாம். அவன் மாப் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு வச்சுங்க, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது, மாப்பிங் பண்ணிகிட்டே இருந்தான்னு வச்சுங்க, அவனுக்கு என்ன ஆகலை இன்னும் சரி. யாருக்கு சரியாச்சுன்னு கண்டுபிடிப்பாங்கன்னா, அந்த டேப்பை யாரை அடைச்சிட்டு மாப் பண்ணுறானோ அவனுக்கு தான் அவனு செய்யுது மனநலம் சரியாயிட்டு வருது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்களாம். அது ஒரு நிறைய டெஸ்ட்டில் அது ஒரு டெஸ்ட்டு. அவனுக்கு அந்த ரீசன் புரியுதா, அவனுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய காரியம், அந்த மனநலம் சரியாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு யார் அந்த டேப் அடைக்கிறாங்களோ அப்போ ஓகே இவனுக்கு அந்த குணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்களாம். அதே மாதிரி தான் கிறிஸ்தவங்களுக்கு இந்த ஜீவன் மட்டும் இருக்கவங்க எப்படிமா இருப்பாங்க? இந்த முதல் கேஸ் மாதிரி தான் இருப்பாங்க. தண்ணி போயிட்டே இருக்கும், மாப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தண்ணி மனநலம் பிரச்சனை. ஆமாம், மனநலம் அவங்க பிரச்சனைன்னு தான் சொல்கிறேன். எப்படி பிரச்சனைன்னு சொல்கிறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னப்பா கிறிஸ்டின்ஸு, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, என்ன வேணால் செய்வீங்க, அப்புறம் காலத்தில் பாவம் மன்னிப்புன்னு போய் என்ன செஞ்சீங்க, பாவம் பண்ணால் உங்களுக்கு எல்லாம் செய்ய, எங்களுக்கெல்லாம் அப்படியா அப்படி கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பாவ மன்னிப்பை ரொம்ப 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 இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய விலையேறப்பெற்ற அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ரொம்ப தரக்குறைச்சலாக இயேசு கிறிஸ்து பின்பற்றுகிற மக்கள், அவருடைய கிறிஸ்துவர் என்று தங்களை அழைத்துக் கொள்கிற மக்கள் செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு பாவம் செய்யணும், மன்னிப்பு கேட்கணும், நாளைக்கு பாவம் செய்யணும், மறுபடியும் என்ன செய்யணும், ஒரே தப்பை 20 வருஷம் செஞ்சுட்டு 20 வருஷம் மன்னிப்பு கேட்குறதுக்கு என்ன அர்த்தம்னா, தண்ணி திருகிட்டே இருக்கும், தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், மாப் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்றைக்குமே இந்த தண்ணியை அடைக்கக்கூடிய, என்னைக்கு நான் இந்த பாவத்தை செய்கிறத என்னைக்கு நிப்பாட்டுவேன்? நான் இன்னைக்கு நேற்று கத்துனேன், சண்டை போட்டேன், மன்னிப்பு பேசு நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேட்டாச்சு. நாளைக்கு சண்டை, மறுபடியும் மன்னிப்பு, நாளைக்கு சண்டை, மன்னிப்பு, திருவிருந்து பண்ணும்போது திருவிருந்து எடுக்க போகிறோமே, மறுபடியும் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா மன்னிப்பு, மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்பு. ஆண்டவர் நம்மளை மன்னிப்பதற்காக வரல, ஆண்டவர் ரட்சிப்பதற்காக வந்தார். ரட்சிப்பு என்ன சொன்னேன் உங்களுக்கு? ரட்சிப்பு என்னது? ரட்சிக்கப்படுதல் என்ன அர்த்தம்? காப்பாற்றப்படுதல். எதுலேருந்து? பாவம் செய்யறதுலேருந்து காப்பாற்றப்படுதல். இனி நான் இது முன்னாடி பாவம் செஞ்சுட்டு இருந்தேன், இனிமேல் என்ன செய்ய மாட்டேன். நான் முன்னாடி கத்திக்கிட்டு இருந்தேன், சண்டை போட்டுட்டு இருந்தேன், நான் இன்னும் செய்ய மாட்டேன், சண்டை போடுறது இல்லை. நான் பொய் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் பொய் சொல்றது ஒரு போதகர் ஒரு கேள்வி கேட்டார். நான் அந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறேன், சரியா? உண்மையாக இருந்தால் உண்மையாக தைரியமாக பதில் நீங்கள் சொல்லலாம், சரியா? அவர் கேட்ட கேள்வியை நான் கேட்குறேன். நான் கடந்த 1 வருஷமாக நான் எந்த பொய்யுமே சொல்லலை அப்படிங்கிறத மட்டும் கைத்து. 1 வருஷம் ஒரு பொய் கூட நான் சொல்லவே இல்லை, சின்ன பொய் கூட சொல்லவே இல்லை. 1 வருஷமாக நான் எந்த பொய்யுமே சொல்லலை அப்படிங்கிற கைத்து. சரி விடுங்க, 1 வருஷங்கிறது ரொம்ப அதிகமானது தேவைன்னா ஒரு 6 மாதமாங்க எந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட நான் பொய் சொல்லலை. நான் சொல்ல புரிஞ்சுதா அதை கை தூக்க மாட்டீங்களா? சரி அதை விடுங்க. 1 மாதம்
1 மாதம் போன மே மாதம் 15ஆம் தேதியிலேருந்து இந்த ஜூன் 15 வரைக்கும் எந்த காரியத்துக்கு நான் போய் சொன்னதே கிடையாது. 1 மாதம் ஓகே, ஐயோ தேங்க்ஸ் மா, 1 மாதம் ஓகே. சரி, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நான் எந்த பொய்யுமே சொல்லலை. 1 வாரம் நான் சும்மா கை தைரியமாக தூக்குங்க, எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு 1 வாரமாக நான் எந்த பொய் சொல்ல இல்லை. சும்மா நீங்கள் பொய் சொல்லாமல் தான் தைரியமாக நீங்கள் தூக்கலாம். நீங்கள் சரி, உங்களுக்கு இன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு வந்ததுலேருந்து யாரெல்லாம் பொய் சொல்லலை? அல்லேலூயா. இப்போ மறுபடியும் ஒரு அந்த கதை ஞாபகப்படுது. அமெரிக்காவில் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களாம், தண்ணியை திரிய விட்டு மாப் போட சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் நம்முடைய மாப்பிங் இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடாது. பொய் சொல்கிறதுலேருந்து விடுதலை பெறணும். பொய் சொல்கிறது விடுதலை பெறணும். என்ன நடந்தாலும் சரி பொய் சொல்லக்கூடாது. ஆதாயமே இருந்தாலும் சரி, என்ன ஆதாயம், என்ன நமக்கு பொதுவாக என்ன இதுக்காக போய் சொல்லுவோம்னா, ஒரு ஆதாயம் கிடைச்சா போய் சொல்லுவோம், இல்லை பயந்து போய் சொல்லிடுவோம். ஐயோ என்ன ஆகுமோ, என்ன நினச்சிடுவாங்களோ, ஐயோ நம்மளை ஏதாவது கேட்டுருவாங்களோ, பயப்படும். அதனால் இது வந்து ஒரு பகுதி. ஆண்டவர் பரிபூர்ண ஜீவனை கொடுக்க விரும்புகிறாரு. பரிபூர்ண ஜீவனை கொடுக்க விரும்புகிறாரு ஃபுல்லாக. அதுக்கு தாங்க இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. வேறு சர்ச்சுக்கு வர்றது வந்து ஏதோ ஒரு மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கோ, நான் ஒரு மதத்துக்கு சேர்ந்துட்டேங்கிற அடையாளம் கிடையாதுங்க. இப்படிப்பட்ட வெற்றி வாழ்க்கை நமக்கு இருந்தால் தான், அதுக்காக தான் நம்ம சபைக்கு வர்றோம். நல்லா தெரிஞ்சுங்க. பொய் பேசாமல் வாழ முடியும் என்பது வேதம் சொல்லுது. நம்முடைய பலத்தில் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் பலத்தை சொந்த பலத்தை செய்யவே முடியாது. சிலர் சொல்லுவாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறது, பைபிள் படி வாழ்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. கஷ்டமா ஏன்ட்ட கேட்பாங்க, கஷ்டமா ஏங்க கஷ்டம்னு சொல்லவே சொல்லாங்க. அது முடியவே முடியாது. என்ன செய்யுது? கஷ்டம்னா எப்படியா ட்ரையாக பண்ணுவாங்க. நீ என்ன ட்ரை பண்ணாலும் பைபிளில் இருக்கிற மாதிரி நம்மளால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவன் நமக்கு பலப்படுத்தினா மட்டும்தான் வாழ முடியும். ஆண்டவர் உதவி இல்லாமல் நம்ம இந்த வேதத்தின்படி நம்ம வாழ முடியாது. நமக்கு ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப் வேணும், பரிபூர்ண ஜீவன் வேணும். மறுபடி 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 அதே செஞ்ச பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. செஞ்ச பாவத்திலேயே மறுபடி மறுபடி இருக்கக்கூடாது. நான் கத்த மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன். எதுக்குமே சண்டை போடக்கூடாது. எதுக்கு சண்டை போடக்கூடாது? வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம். வாக்குவாதம் ஏன் பண்ணுறீங்க? ஏன் விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு பவுல் கேட்குறாரு 1 கொரிந்தியர் 6. நீ ஏன் வழக்கு ஒருத்தர் எவ்விதத்திலும் நீங்கள் வழக்காடுவது அது வந்து சரி கிடையாதுன்னு சொல்கிறார். வாசிங்களேன், அப்படி ஒரு பைபிளில் வசனம் இருக்கானோ. 1 கொரிந்தியர் 6 எடுத்துக்கம்மா. 1 கொரிந்தியர் 6. வாசிங்க. ம் 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 7 வாசிங்க. நல்ல கவனிங்க. நீங்கள் ஒருவரோடு ஒருவர், நம்ம இங்கே சர்ச்சுக்குள்ளே வச்சுக்கோங்க, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது. நீ என்ன நியாயம் சொன்னாலும் சரி, அடுத்தவங்களோட சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி வழக்காடுறீங்களா, நீ என்ன சொன்னாலும் அதுக்கு 1000 விளக்கம் நீங்கள் சொன்னாலும் அது குற்றம்னு சொல்கிறது. வாசிங்க. அப்படி செய்கிறத விட ஏன்பா அநியாயத்தை சகிச்சுட்டா தான் என்ன, ஏன் வழக்காடுறீங்க? சரி, அநியாயம் பண்ணுறாங்களா, சகிச்சுக்கங்க. அநியாயத்தை சகித்து கொள்றது இல்லை. நஷ்டப்படுத்துகிறாங்க, நஷ்டத்தை ஏன் நீங்கள் பொறுத்துக்க மாட்டீங்க? நஷ்டத்தை பொறுத்துக்குங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க. நஷ்டத்தை பொறுத்துக்குங்க, சண்டை போடாதீங்க. இதுதான் ஆவியானவர் பவுல் மூலமாக சொல்லக்கூடிய காரியம். நஷ்டத்தை பொறுத்துக்குங்க, வழக்காடாதீங்க, சண்டை போடாதீங்க, வாக்குவாதத்தை ஈடுபடாதீங்க. ஏன் அநியாயத்தை சகிக்க மாட்டீங்க? ஏன் நஷ்டத்தை இதுக்கு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ நம்ம வந்துட்டோம், ஏதோ 4 காசு கிடைச்சா போதும், நம்ம கல்யாணம் ஆனால் போதும், பிள்ளைகளை பெற்றா போதும், நல்ல வேலை கிடைச்சி நல்ல வருமானம் வந்தால் போதும். இதுக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. இயேசு வாழ்ந்த மாதிரியே நம்மை வாழும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அது எப்படிங்க வாழ முடியும்? இயேசுவை போல வாழ முடியுமா? ஒரு போதகர் என்கிட்ட கேட்டார், ஒரு ஆழமான நிலையில் உள்ள போதகர், சின்ன வயசு தான், என்னை விட சின்ன வயசு தான். இயேசு மாதிரி யாருங்க வாழ முடியினாரு? அதுக்காக தான் நம்ம ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்காரு. ஆனால் அதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் சொல்கிறேன். ஒரு மலை இருக்குது, ஒரு பெரிய மலை, 10,000 அடி உயரம் உள்ள மலை இருக்குது. அந்த மலையில் மலையின் உச்சியில் இயேசு இருக்கிறார். மலையின் உச்சியில் யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். 10,000 படி, 10,000 அடியில் 10,000 படி வச்சு, 10,000 படி ஏறினா தான் இயேசுவை போல மாற முடியும். நம்ம முதல் படி எடுத்து வச்சுட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணுமா? ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுக்கணும்? மேலே ஏறி போய்கிட்டே இருக்கணும். நமக்கு மேலே ஏறினவங்களும் நிறைய இருப்பாங்க, நமக்கு கீழே உள்ளவங்களும் இருப்பாங்க. நம்ம ஒருவேளை 200வது படியில் இருக்கலாம், 500வது படி இருக்கலாம், ஆனால் நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம்? இயேசுவை போல என்ன செய்வோம்? நம்ம மாறுவோம். அவர் வரும்போது அவருடைய பிரசன்னத்தில் அவரை போல நம்மை மாற்றுவார். இயேசுவை போல மாறுவதற்கு அந்த பரிபூரண ஜீவன், அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும், அந்த நமக்கு பரிபூர்ணமாகணும். கிறிஸ்துவ வாழ்க்கை பரிபூர்ணமான கிறிஸ்துவ வாழ்க்கையா இருக்கணும். ஒரு வசனத்தை வாசி. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 16-17. யாத்திராகமம் 3வது அதிகாரம், ஆதியாகமம் யாத்திராகமம் 2வது புஸ்தகம், யாத்திராகமம் 3வது அதிகாரம் 16-17. நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவரிடத்தில் என்பவர்களுடைய தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து கண்டேன். இப்போ இந்த 17வது வசனத்தை நல்லா கவனிங்க, வாசிக்கிற விஷயத்தை ரெண்டா கவனிங்க. இப்போ நம்ம இதை வாசிச்சுட்டு அப்படியே யோவான் 10:10 பார்க்க போறோம். சரிங்களா? வாசிங்க, 17 வாசிங்க. 2 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல சொல்றாரு, நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நினைக்கிறேன் நீக்குகிறேன். எகிப்தின் சிறுமையிலிருந்து நான் உங்களை நீக்குவேன். ஏன்னா எகிப்தில் அவங்க அடிமைகளாக இருந்தாங்க, ஸ்லேவ்ஸாக இருந்தாங்க. அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு சம்பளம் இல்லாத வேலையாட்களாக இருந்தாங்க. நான் அந்த அடிமைத்தனத்திலேருந்து, அந்த சிறுமையிலேருந்து நான் உங்களை நீக்குவேன், உங்கள் அடிமைத்தனத்தை நான் மாற்றுவேன்னு இயேசு முதல்ல ஆண்டவராகிய தெய்வம் வாக்கு சொல்கிறார். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நீக்கி, இது முதல் விஷயம். அடுத்து சொன்னேன். அப்போ நான் சொல்கிறது, நான் உங்களை எகிப்திலேருந்து எகிப்திலேருந்து நீக்கி வெளியில் கொண்டு வருவேன். இது முதல் ப்ராமிஸ், முதல் வாக்குத்தத்தம். 2வது வாக்குத்தத்தமா, உங்களை பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன். 2 ப்ராமிஸ், 2 வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசே மூலமாக கொடுத்தார். எத்தனை சொல்லுங்க? எத்தனை வாக்குத்தத்தம்? 2 வாக்குத்தத்தம். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரவும், கானானுக்கு கொண்டு போகும். 2 விஷயத்தை சொன்னார். அன்றைக்கு அந்த இடத்துல இருந்து புறப்பட்டவங்க எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? 6 லட்சம் புருஷர்கள். எத்தனை புருஷர்கள்? 6வது அதிகாரம் எடுங்க, யாத்திராகமம் 6வது அதிகாரம். சோதரம் சோதரம் 6 லட்சம் ஜனங்களை சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆறாவது வாசம் நோக்கி 8வது வசனம். நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் சுதந்திரமாக கொடுப்பேன், நான் அவருடைய கர்த்தர் என்று சொல் என்றார். அப்போ இந்த ஜனங்கள் மொத்தம் 6 லட்சம் ஜனங்கள் ஒரு இடத்துல இருக்குது. 6 லட்சம் ஜனங்கள் அங்கேருந்து புறப்படுறாங்க. 6 லட்சம் ஜனங்களுக்கும் ஆண்டவர் 2 வாக்கு கொடுக்குறாரு. நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுவேன், எகிப்திலிருந்து நீக்குவேன், தண்டனை அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீக்குவேன். 2வது வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, உங்களை பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன். 2 வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொல்கிறார். ஆனால் இந்த 6 லட்சம் பேரில்
மொத்தம் எத்தனை பேர் உள்ளே போனாங்கன்னா வெறும் 2 பேர் தான் போனாங்க. எத்தனை பேர் தான் போனாங்க? மிச்சம் 5,99,998 புருஷர்கள் என்ன செய்யலை? உள்ள பிரவேசிக்கலை, கானானுக்குள்ளே பிரவேசிக்கலை. 6 லட்சம் பேர் வெளியே வந்தாங்க. முதல் வாக்குத்தத்தம் நடந்துச்சு. ஆனால் யாருமே விசுவாசிக்காததுனால, நம்பாததுனால, ஐயோ அந்த ஊர்லாம், அந்த ஊரில் யாருக்குன்னா வேற மக்கள் இருக்கிறாங்க. ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், அப்படி பல்வேறு 7 விதமான ஜாதிகள் இருக்குது. இவங்களோட நம்ம ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க முடியாது, ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் கொடுக்க முடியாது, வெற்றி தர முடியாது, என்னாலலாம் அங்கே போக முடியாதுன்னு நம்பாத 5,99,998 பேர் உள்ள பிரவேசிக்கலாம். நம்பின 2 பேர் மட்டும்தான் உள்ள பிரவேசிச்சாங்க. அப்போது ஆண்டவர் 2 வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. நான் உன்னை இங்கேருந்து வெளியே கொண்டு போவேன், அங்கே உள்ளே கொண்டு போவேன். 2 காரியத்தை கொடுக்குறாரு. ஒரு காரியத்துக்கு எல்லாரும் செவி கொடுத்தாங்க, 2வது காரியத்துக்கு நிதியில் செவி கொடுக்கல. நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கோம், அது முதல் காரியம். அது பரிபூர்ணப்படும் போது ஜீவன் உண்டாயிருக்கிறது காரியம். நம்ம எல்லாரும் ஜீவன் உண்டாயிருந்ததுனால இங்கே பெரும்பாலான வந்திருக்கிறோம். ஆனால் அது பரிபூர்ணப்படணும். அது எப்படி பண்ணணும்? பரிபூர்ணம். இது இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 கொரிந்தியர் 11வது. 1 கொரிந்தியர் 11வது எடுத்துட்டீங்களா? 10வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1லிருந்து வாசி. இருந்தார்கள். இந்த எல்லாரும்னா 6 லட்சம் பேருன்னு வந்து வாசிக்கும். எத்தனை வாசிக்கும்? இப்போ மறுபடியும் 2லேருந்து வாசிக்குமா? இந்த எல்லாரும் இருக்கிற இடத்துல 6 லட்சம் பேருன்னு வாசிங்க. 6 லட்சம் பேரும். பானம். இந்த போதும் 6 லட்சம் பேரில் ஆண்டவர் அநேகரை அழிச்சிட்டார். பெரும்பாலும் 99.99% அழிச்சிட்டார். ஏன்னா அவங்க எங்களால் இந்த தேசத்துக்கு போக முடியாது, இது ஆண்டவரால் கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கொடுக்குறேன்றாரு. இது முடியாது, இது முடியாது, இது முடியாது, இது முடியாது. இதுதான் அவங்க சொன்னது. என்னாகமத்தில் அவங்க என்ன சொன்னாங்கங்கிற வாசிங்க. என்னாகமம் 14வது அதிகாரத்தை 6, 7, 8. என்னாகமம், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம். என்னாகமத்தில் 14, 6, 7, 8. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனையின் குமாரனாகிய காலேபும் கிழித்து கொண்டு சபையிலும் ரெண்டு பேர் சொல்றாங்க அந்த தேசத்தை நம்மளால சுதந்திரிக்க முடியும்னு சொல்றாங்க. மற்ற 10 பேர் என்ன சொல்றாங்க? அது முந்தின அதிகாரத்தில் 13:31 வாசிங்க. மனிதரோ சரி. இப்போ நல்லா இப்போ நம்ம பைபிளை மூடிடுங்க, என்னை கவனிங்க. நான் சில காரியம் சொல்லி அப்படி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எது பரிபூர்ண ஜீவம்? எகிப்து எதுக்கு அடையாளம்னா பாவத்துக்கு அடையாளம். எகிப்து எதுக்கு அடையாளம்? பாவத்துக்கு அடையாளம். அப்போ எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வருவார்னு அர்த்தம். பாவ வாழ்க்கையிலேருந்து, பாவத்தின் தண்டனையிலேருந்து நம்மளை என்ன செய்கிறார் ஆண்டவர்? வெளியே கொண்டு வருவார். கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுற கானான் தேசம்னா எதை குறிக்குது அப்படின்னா வெற்றி வாழ்க்கை. பாவம் செய்யாத ஒரு வெற்றி வாழ்க்கை, பாவத்தின் மேலே ஒரு ஜெயம். பாவம் ஒன்று சொல்லுது, ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு. நீ பாவத்துக்கு சொல்கிறது கேட்குறோமா இல்லை ஆண்டவர் சொல்கிறது கேட்குறோமா? அப்போ பாவத்தின் மேலே ஒரு வெற்றி வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்குறார். அதுதான் கானான் தேசம். அப்போ ஏற்கனவே அங்கே யார் இருக்கா அப்படின்னா ராட்சசர்கள் இருக்கிறாங்க. யார் இருக்கா? ராட்சகம் இருக்காங்க. ஐயோ, அவங்க என்ன சொல்கிறாங்க? 10 பேரும்
அவங்கள எதிர்த்து நம்மளால் சண்டை போட முடியாதுன்னு 10 பேர் சொல்கிறாங்க. மொத்தம் 12 பேர் உள்ளே போயிட்டு வந்தாங்க, பார்த்துட்டு வந்தாங்க, வேவு பார்த்துட்டு வந்தாங்க. 10 பேர் சொல்கிறாங்க அவங்கள எதிர்த்து சண்டை போட முடியாது, நம்ம தோற்றுருவோம், நம்ம உள்ளே போக முடியாதுன்னு 10 பேர் சொல்கிறாங்க. 2 பேர் சொல்கிறாங்க ஆண்டவர் உதவி செஞ்சார், நம்ம என்ன செய்ய முடியும், அவங்கள ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த ராட்சசர்கள் எதுக்கு அடையாளம் அப்படின்னா, நம்முடைய பாவம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாவ மாம்சம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது. அந்த மாம்சத்தினுடைய அடையாளம் பாவம் செய்யும். ஐயோ நம்ம ஒரு பாவத்தை விழுறோம், நம்ம மாம்சத்தில் ஏராளமான கெட்ட காரியங்கள் இருக்குது, மோசமான காரியங்கள் இருக்குது. எல்லாருமே சொல்லுவாங்க என்னை மாதிரி ஒரு மோசமான ஆள் இருக்க முடியாது. என்ன காரணம்னா அவங்க சிந்தையில், ஒவ்வொருத்தருடைய சிந்தையில் அவ்வளோ மோசமான காரியங்கள் மாம்சத்தில் இருக்குது. என்னால் என் கோபத்தை ஜெயிக்க முடியாது, என்னால் என்னுடைய இச்சையை ஜெயிக்க முடியாது, என்னால் என்னுடைய பொய் சொல்கிற காரியத்தை என்னால் ஜெயிக்க முடியாது, என்னால் அடுத்தவங்களோட சண்டை போடுறது என்னால் முடியாதுங்க. ஒரு நாள் டென்ஷன் ஆகிடுவேன், என்னால் முடியாது, ஏன்னா அது பிறவிக்கணும், என்னால் மாற்ற முடியாது. அப்படி சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கம்மா, ஆண்டவரே நீ எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ செய்ய வேணாம்பா, நான் செய்கிறதுக்கு நீ இடம் கொடு, நான் செய்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தா. இப்போ நம்ம வீட்டு டாய்லெட்டு மோசமாக இருக்குன்னு சொல்லி அது நம்ம என்ன சுத்தம் பண்ணாலும் சுத்தமாக மாட்டேங்குது. யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க நான் உங்கள் டாய்லெட்டை க்ளீன் பண்ணி தரேன், சுத்தமாகி தரேன், பளிச்சுன்னு ஆக்கி தரேன் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே காசே கொடுக்க வேண்டாங்க, சுத்தமாக்குறது என் பொறுப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டாய்லெட்டை நம்ம பூட்டி வச்சுக்கிறோம். இப்போ அவர் சுத்தம் பண்ணணும்னு நம்ம என்ன செய்யணும், திறந்து விடணும், அலோவ் பண்ணணும், அவங்கள உள்ளே அலோவ் பண்ணணும், நம்ம வீட்டுக்குள்ளே அவங்க அலோவ் பண்ணணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ஃப்ரீயாக சுத்தம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, ஃப்ரீயாக உன்னை நல்லா மாற்றுறேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது உங்களால், நானே எவ்வளோ நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், தேய்ச்சி முடியல, உங்களால் முடியாதுன்னு அனுப்பாதீங்க. ஆண்டவர் நான் மாத்துறேன்றார், உன்னால் முடியாது நான் மாத்துறேன், என்னை அலோவ் பண்ணு, நீ விட்டு கொடு, என்னை நம்பு. நான் உன்னால் செய்ய முடியுமான்னு கேட்கல, உன்னால் ராட்சசர்களை கொல்ல முடியுமான்னு கேட்கல, உன்னால் நீ எல்லா பாவத்தையும் ஜெயிக்க முடியுமான்னு கேட்கல. நான் உன் வாழ்க்கையை நான் மாத்துறேன், என்னை நம்புறியா? ஆண்டுடைய வார்த்தையை நம்புறதுக்கு என்ன ஒரு பெரிய ஆண்டவர், அவருடைய கிரெடிபிலிட்டி, அவருடைய நம்பகத்தன்மை அவ்வளோ பெருசு. அவர் இது வரைக்கும் பைபிளில் வாசி பாருங்களேன், அவர் யாரெல்லாம் என்னென்னலாம் சொன்னாரோ அப்படியே நிறைவேற்றி கொடுத்துருக்கு. யாரெல்லாம் என்னென்னலாம் சொன்னாரோ அப்படியே நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. ஒரு நாளும் ஆண்டவர் வாக்கு மாறினதே இல்லை, சொன்னதை செய்கிறதுலேருந்து தவறுனதே இல்லை. இயேசு ஒரு நாளும் தவறுனது கிடையாது, அப்படியே செஞ்சிருக்காரு. அவர்களுக்கு செஞ்சது நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு செஞ்சார் ஆண்டவர், தானியேலுக்கு செஞ்சார், தேவ மனிதர்களுக்கு செஞ்சார், பவுலுக்கு செஞ்சார், எனக்கு ஆண்டவர் செய்வார் நிச்சயமா. என் வாழ்க்கை நான் எல்லாமே செய்ய போறதில்லை. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒன்னே ஒன்று தான் நடக்க போகுது, ஒரே ஒரு காரியம் தான், ரொம்ப ஈஸியானது. அதை மட்டும் நம்ம வாசிச்சு அப்படியே நம்ம ஜெபத்துக்குள்ள கடந்து சொல்லுவோம். எடுத்துக்கங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. 8வது அதிகாரம், எபிரேயர் கடைசி, பைபிள் கடைசி வந்துடணும். எபிரேயர் 8, எபிரேயர் 8 10வது வசனம். சத்தம் வாசிமா. அந்த நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் குடும்பத்தாரோட, இப்போ இது எப்படி வாசிக்கணும், அந்த நாட்களுக்கு பின்பு ஆண்டவர் நம்மோடு பண்ணும் உடன்படிக்கை, இயேசு நம்மோடு என்ன உடன்படிக்கை பண்றாங்க வாசிங்க. என்னுடைய பிரமாணங்களை அவர்கள்லாம் யார், நம்ம மனசுல ஆண்டவர் வைக்கிறார். அவருடைய இருதயத்தில் நான் எழுதுவேன். வாசிங்க. நான் அவர் தேவனாயிருப்பேன். இதுல ஆண்டவர் செய்யறது எவ்வளவு இருக்கு, நம்ம செய்யறது எவ்வளவு இருக்கு? இது ஆண்டவர் செய்யறாரா நம்ம செய்யறோமா? ஆண்டவர் செய்யறாரா நம்ம செய்யறோமா? ஆண்டவர் செய்யறாரு. நம்ம ஏதாவது செய்யறோமா? நான் பிரமாணத்தை வைப்பேன், நான் மனசுல எழுதுவேன், நான் ஆண்டவராக இருப்பேன், அவங்க என் ஜனமா இருப்பாங்க. கர்த்தர் தான் எல்லாம் செய்ய. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி வாழ்க்கை வாழ்றதுக்கு, ஒரு பரிபூர்ண ஜீவனை பெறுறதுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய போகிறது இல்லைங்க. நம்ம ஆண்டவரை நீங்கள் செய்கிறத தடுக்காமல் இருந்தால் போதும், ஆண்டவர் செய்கிறத அலோவ் பண்ணால் போதும். ஆண்டவர் தான் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்ய முடியும். அதனால தான் சொல்கிறாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். நம்ம செய்ய போகிறது இல்லை, ஆண்டவர் தான் செய்ய போகிறாரு. ஜீவனை கொடுக்கிறவர் அவர் தான், பரிபூர்ணப்பட செய்கிறவர் தான். நம்ம மட்டும் அவிசுவாசப்படாமல் தவறான ஒரு பலவீனமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு, ஆண்டவர் நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற உண்மையான
ஒரு விசுவாசத்தோடு நம்ம சொல்லுவோம்னா நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண ஜீவனை கர்த்தர் கொடுப்பார்.